என் மனைவி என் வீடு என் மக்கள் என்றெல்லாம் என் பேனா ஓர் நாளும் எழுதியதே இல்லை. என் மனைவி என் வீடு என் மக்கள் என்றெல்லாம் என் பேனா ஓர் நாளும் எழுதியதே இல்லை. ஆனாலும் எனையென்று ஆள வந்த சீமாட்டி தன்னை புகழ்ந்துரைக்க தருணம் இது வந்ததென்று. பொன்னழகி என் மனைவி பூமியிலும் பொறையுடையாள், பொன்னம்மா என்றழைப்பேன் பொங்கி வரும் அன்பாளே, பொன்னம்மா என்றழைப்பேன் பொங்கி வரும் அன்பாளே. சந்திக்கும் மனிதரெல்லாம் தலையே தின்கின்றார்கள். வந்தித்து வாழ்த்து சொல்ல வழியிலே ஒருவரில்லை. நிந்தித்தே பழகி போன நீசரை தினமும் கண்டேன். சிந்தித்தே ஊசி போட்டேன் சிறிதன்னை காக்க வேண்டி. கட்டையிலே தாலியை நீ கழுத்தறிந்து காட்டாமல் கட்டையிலே போகும் வரை கதறுவதில் என்ன பயன்? கூடையிலே நண்பரை நீ குறிப்பறிந்து கூடாமல் கூடையிலே வார்த்தையள்ளி கொட்டுவதில் என்ன சுகம்? காலடியை வைக்கையிலே கணக்கறிந்து வைக்காமல் காலடிக்கு ஒரு முறை நீ கலங்குவதில் என்ன சுகம்? நாடகங்கள் ஆடுமாறு நாயகன் தன் கட்டளை, வீடகத்தில் ஆடுகின்ற நாடகங்கள் எத்தனை? காதலொன்று செய்யுமாறு கர்த்தனிட்ட கட்டளை, காதல் என்ற பேரில் ஊரில் கற்பனைகள் எத்தனை? சேவை செய்து வாழுமாறு தேவனிட்ட கட்டளை, சேவை என்ற பேரில் தங்கள் தேவை கொள்வோர் எத்தனை? அன்பு கொண்டு வாழுமாறு அண்ணனிட்ட கட்டளை, அன்பு என்ற கத்தி கொண்டு ஆடறுப்போர் எத்தனை? மன்மதை கிறங்குமாறு மன்னனிட்ட கட்டளை, மன்மதை எலும்பு கொண்டு மகுடங்கொள்வோர் எத்தனை?